மத்திய சிறையில் உயிரிழந்த காவல்துறையை சேர்ந்த நாய்க்கு 21 குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செய்யப்பட்டது. ஆஸ்ட்ரோ என்னும் மோப்ப நாய் கடந்த 2015 முதல் மத்திய சிறையில் தினசரி காலை மாலை போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான சோதனைகளில் ஈடுபட்டு வந்தது. டிஎஸ்பி ரேங்கில் இருந்த மோப்ப நாய் ஆஸ்ட்ரோ வயது முதிர்வால் உயிரிழந்தது. இதனையடுத்து மத்திய சிறை வளாகத்தில் 21 குண்டுகள் முழங்க காவல்துறை மரியாதையுடன் ஆஸ்ட்ரோ அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக டிஐஜி முருகேசன், எஸ்பி சதீஷ்குமார், ஜெயிலர் கண்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆஸ்ட்ரோவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் புதிய அறங்காவலர் குழுவினர் மலையடிவாரத்தில் உள்ள கோவில் தலைமை அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோவிலின் புதிய அறங்காவலர் குழு உறுப்பினர்களாக திருப்பூர் சுப்பிரமணி, சேலம் தனசேகர், ஒட்டன்சத்திரம் அன்னபூரணி பாலசுப்பிரமணியம், திண்டுக்கல் பாலசுப்பிரமணி ஆகியோரை நியமனம் செய்து அரசாணை வெளியானது. நியமிக்கப்பட்ட ஐவரும் முறையாக பொறுப்பேற்று தங்களது பணியை துவங்கினர். நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடியில் இருசக்கர வாகனத்தில் யூடியூபர் பரிதாபமாக உயிரிழந்தார். கருங்கல்பாளையத்தில் சேர்ந்த யூடியூபர் ராகுல் தனது இருசக்கர வாகனத்தில் ஈரோட்டில் இருந்து கவுந்தம்பாடிக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக நிலை தடுமாறிய இருசக்கர வாகனம் சாலையின் நடுவே இந்த சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் யூடியூபர் ராகுல் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கவுந்தம்பாடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் அழகு நிலையம், மருந்தகம் உள்ளிட்ட 3 இடங்களில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புதூரை சேர்ந்த தினேஷ், கணபதி லேஅவுட் பகுதியில் உள்ள வணிக வளாகத்தில் மருந்தகம் நடத்தி வருகின்றனர். பொங்கல் விடுமுறை முடிந்து கடைக்கு வந்தபோது ஷட்டர் உடைக்கப்பட்டு 10,000 ரூபாய் மற்றும் செல்போன் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. இதேபோல் பிஎன் புதூர் அருகே உள்ள அழகு நிலையம் மற்றும் சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள செருப்பு கடையிலும் ரொக்கப்பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் தைப்பொங்கலையொட்டி கோலப்போட்டி நடைபெற்றது. பொங்கல் பண்டிகையையொட்டி திருச்செங்கோடு கோழிக்கால் நத்தம் ரோட்டில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் நகரில் பெண்களுக்கான கோலப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 70க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு வண்ண கோலங்களை வரைந்து அசத்தினர். மயில் ரங்கோலி கோலம் வரைந்த திருச்சியை சேர்ந்த பிரியா என்ற பெண் முதல் பரிசு வழங்கப்பட்டது. அவருக்கு 5,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். ஈச்சம்பள்ளி, புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 15 ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் கிராம மக்கள் தவித்து வருகின்றனர். இதனால் அவ்வப்போது விபத்து ஏற்படுவதாகவும் குண்டும் குழியுமாக உள்ளதால் அவசர காலங்களில் ஆம்புலன்ஸ் மற்றும் பேருந்துகள் வருவதில்லை எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து ஈச்சம்பள்ளி கிராம மக்கள் பேருந்துகளை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் வட்டாட்சியர் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அனுமதியின்றி செயல்பட்ட தொழிற்சாலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த நபரின் உறவினர்கள் மீது தாக்குதல் நிகழ்ந்துள்ளது. பன்னவயல் பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அனுமதி பெறாமல் தேங்காய் சிரட்டை எரிக்கும் தொழிற்சாலை நடத்தி வந்துள்ளார். சட்டவிரோத ஆலைக்கு தடை விதிக்கும்படி புனல்வாசலை சேர்ந்த ராமராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்தார். விசாரணைக்கு பின்னர் தொழிற்சாலைக்கு நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராமராஜின் தம்பி செல்வம், அண்ணன் மகன் பிரகாஷ் ஆகியோரை மாரிமுத்துவும் ஆதரவாளர்களும் தாக்கியதில் அவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அரசு மதுபான கடையை அகற்றிடக் கோரி கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டி அருகே சின்ன செம்மேட்டுப்பட்டி கிராமத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் குடியிருப்பு பகுதியில் அரசு மதுபான கடை இயங்கி வருவதாகவும் இதனால் குடிபோதையில் பொதுமக்களுடன் மதுப்பிரியர்கள் தகராறில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மதுபான கடை முன்பு 100க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டு அருகே தலைமை காவலர் முன்னே ஒருவர் கொலை செய்யப்பட்டதால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கைகளத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த அருண் என்பவரிடம் ஓட்டுநராக பணியாற்றும் மணிகண்டன் மற்றும் தேவேந்திரன் ஆகியோர் தகராறில் ஈடுபட்டதால் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்ற தலைமை காவலர் ஸ்ரீதர் விசாரணை நடத்தியுள்ளார். அப்போது தேவேந்திரன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் மணிகண்டனின் கழுத்தை அறுத்துள்ளார். உடனடியாக தேவேந்திரனை பிடித்த ஸ்ரீதர் காவல் நிலையத்தில் அடைத்து வைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் அப்பகுதியில் பரபரப்பு நிலவுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கிராம ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடூர் ஊராட்சியை பொன்னேரி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் கிருஷ்ணாபுரம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நகராட்சியுடன் இணைத்தால் 100 நாள் வேலை திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் பறிபோகும் அபாயம் இருப்பதாகவும் வரி உயர்வு ஏற்படும் எனவும் புகார் தெரிவித்தனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. புத்தாண்டு சலுகை ரீசார்ஜ் என குறுஞ்செய்தியில் லிங்க் அனுப்பி புதுவித மோசடி நடைபெறுவதாக கோவை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு சலுகை என்ற பெயரில் வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் ஆகியவை மூலம் குறுஞ்செய்தி அனுப்பி அதில் உள்ள லிங்கை கிளிக் செய்தவுடன் செல்போனை ஹேக் செய்து வங்கிக் கணக்கில் உள்ள பணம் திருடப்படுவதாகவும் கோவை மாநகர சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். எனவே இதுபோன்ற குறுஞ்செய்தி வந்தால் பொதுமக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே கால்நடைகளை கொன்ற புலியால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள அடவி நயினார் கோயில் நீர்த்தேக்க அணை அருகே உள்ள பகுதிகளில் வனவிலங்குகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கடந்த ஓராண்டாக புலி ஒன்று கால்நடைகளை அடித்துக் கொண்டு வருவது தொடர்கதையாக உள்ளது. இந்த புலியை பிடிக்க வனத்துறையினர் வைத்த கூண்டிலும் சிக்காததால் அப்பகுதி விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். இதனிடையே கால்நடைகளை கொல்லும் புலி மனிதர்களை கொல்வதற்கு முன்பு வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.